அழகே அழகு சீரியல் எவ்வளவு பட்டாலும் சுட சுட அவங்க அப்பா மாறவே மாட்டாங்க போல. இன்னைக்கு மதியம் அப்படிதான் நோண்டிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மதியம் அவங்க அம்மா மதிக்கு ஃபோன் பண்றாங்க. 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஆளு காணோமே, சரி அவளுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மதியம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா இது போல வந்துட்டு நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற. என்னடி சொல்ற, நீ அங்க போன அப்படின்னா, இது போல உங்க மாப்பிளைய வந்து என்ன மன்னிப்பு கேட்டு கூட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சா இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே மறைச்சு அவரே வந்து உன்னை கூட்டு போயிட்டாரு. சரி ஓகே, அவரே பண்ண தப்ப மணி ஏத்துக்கிறாரு, இன்னுமே நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்றத நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, நீ போன வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவருக்கு உடனே டவுட் வந்தது. சரி ஓகே, என்ன நடக்குது, நான் போய் அங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாகியராஜ் வீடு கட்டுறாங்க. பாகியராஜ் வந்து மலர் கிட்ட பேசுறாங்க. மலர் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்புறமேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, மதி வந்து என்கிட்ட பேசினாங்க, ஆனா நான் அவர்கிட்ட பேசல, ஏன்னா இது ஒரு சின்ன சண்டை, இந்த சண்டை போய் இவ்வளவு பெருசாகி இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. சுரேஷ் பண்ணது தப்பு தானே மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. அவனை பத்தி தான் தெரியுமா, அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மதி தான் ரொம்ப பாவம், என்கிட்ட பேச வந்தவன், நான் அவர்கிட்ட பேசல. இந்த வீட்லயே அவளுக்கு நான் மட்டும் தான் சப்போர்ட்டா இருந்தா, அந்த இதோட நம்பிக்கை தான் அவ இருந்தா. இப்ப நானும் பேசாம இருந்தது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சமா நான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அடுத்து அவங்க அம்மா வந்து தண்ணி கேட்க வரும்போது பாகியராஜ் அங்க நின்னுக்கிறத பார்த்து உடனே அவங்க ரொம்ப சீனை போடுவாங்க. அதே மாதிரி பாகியராஜ் நிக்க வச்சடா, நான் இத்தனை வயசு இந்த மாதிரி நின்னதுலடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேவதியோட வீட கட்டுறாங்க. மதி வந்து ரேவதியை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. உங்க தம்பி பண்ண தப்பால தான் நான் வந்து இது மாதிரி பண்ண, உங்க அப்பா அம்மா வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு. விடுமதி, நீ என்ன பண்ணுவ, அப்பா அம்மா நீ தான் கொஞ்சம் வருத்தமா இருக்க, மத்தபடி சுரேஷுக்கு நீ பண்ணதா கரெக்ட், நீ தப்பே பண்ணாம வெளியே நிக்கிறதோட வழியில என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதி, அப்ப நீங்க வெளியில நின்னுக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. விடுமதி, உனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நீ என் பிரச்சனை எல்லாம் தலையில சுமந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட மதி அங்க பார்த்துட்டு அமைதியாயிடுறாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா வந்து அழுகுறாங்க. இந்த மாதிரி நிக்க வச்சாடா, சுரேஷ் தாண்டா பாவம், மாப்பிளையோட பேச்சு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் நின்னா அதோட விட்டு கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம் போல, மாப்பிளையோட பேச்சு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்தையே இப்படி நிக்க வச்சாடா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா பாகியராஜ் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. பாகியராஜ் எவ்வளவு சமாதானப்படுத்துறாரு. மதியம் சொல்றாங்க, மலரும் சொல்றாங்க, ஆனா அவங்க கேட்கல. அதோட அவங்க அப்பா வராங்க. மதியோட அப்பா வந்துட்டு எங்க மதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க அம்மா உடனே ஆரம்பிச்சாங்க. அவங்க மாமியார், உங்க பொண்ணு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்களா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவருக்கு உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கவே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. மதியோட அவங்க பேரண்ட்ஸ் வந்து மதி பக்கம் நிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மதி பண்ணதா கரெக்ட் என்ன பொறுத்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட்ல இதுதான் நடந்தது. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.